என்னால் விடுதலையாக முடியவில்லையே. இந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக எவ்வளவோ ஜெபித்து பார்த்துட்டேன், நான் உபவாசம் எடுத்து பார்த்துட்டேன். ஆனாலும் இந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, நான் சொல்லும் நிபந்தனைகளை நீங்கள் சரியாய் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. நான் கடைசியாக நான் ஜெபிக்கிற பொழுது என்னோடு சேர்ந்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பிசாசின் பிடியில நீங்கள் அகப்பட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, என்னால் விடுதலையாக முடியவில்லையே, இந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக என்ன செய்யட்டும்? நான் எவ்வளவோ ஜெபித்து பார்த்துட்டேன், நான் உபவாசம் எடுத்து பார்த்துட்டேன், ஆனாலும் இந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாகவில்லை. இன்றைக்கும் இப்பொழுதும் என் சரீரத்துக்குள்ள அந்த அசுத்த ஆவி இருப்பதை நான் உணர்கிறேன் என்று நீங்க அதை உணர்வீங்கன்னு சொன்னா, உங்க சரீரத்தில் அசுத்தாவி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னார், பிரியமானவர்களே, நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, வேதத்தின்படி நான் ஒரு சில நிபந்தனைகளை நான் சொல்லுகிறேன். இதை நீங்க சரியாய் கடைபிடித்து நீங்க தேவனிடத்துல ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, நிச்சயமா நீங்க இருக்கிற இடத்துல உங்களையே நீங்கள் விடுவித்துக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவது நிச்சயம். நீங்க எந்த இடத்துல இருக்கலாம், நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, நான் சொல்லும் நிபந்தனைகளை நீங்கள் சரியாய் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களை அலைக்கழிக்கிற, உங்களை பயமுறுத்துகிற இந்த பிசாசுகள், உங்கள் குடும்பத்தில் உயர்வும் மேன்மையும் இல்லாதபடி தடை செய்கிற ஆவிகள், உங்க குடும்பத்தில் தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள், இன்னும் உங்க சரீரத்தில் உபாதைகளை, உங்க சரீரத்தில் வியாதியையும் பலவீனத்தையும் கொண்டு வரக்கூடிய அசுத்த ஆவிகள், இரவு நேரங்களில் உங்களை தூங்க விடாதபடி பயமுறுத்துகிற இந்த பொல்லாத ஆவிகள், உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற செய்வினை, ஏவல், மந்திர, தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். பிரியமானவர்களே, நீங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் சொல்லுவதை ரொம்ப அருமையா நீங்க என்ன செய்யணும், நீங்க அதை கவனிங்க. என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நீங்கள் செய்து, நான் கடைசியாக நான் ஜெபிக்கிற பொழுது என்னோடு சேர்ந்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமா இந்த பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன். பிசாசின் பிடியில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களை விட்டு அது விலகி போகும், உங்கள் சரீரத்தை விட்டு விலகும். எப்படிப்பட்ட ஆவிகளும் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு அது விலகுவது நிச்சயம். சரி, அதுக்கு எதன செய்யும்? முதலாவது பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எல்லா விதத்திலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்தின் அளவு எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவு ஈஸியா, வேகமா உங்களால அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்து இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். யார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், பிதாவாகிய ஒரே பேரான குமாரன், பிதாவின் மடியில் இருந்த இந்த ஒரே பேரான குமாரன் எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்னுடைய பாவங்களையும், என்னுடைய அக்கிரமங்களையும், என்னுடைய மீறுதல்களையும் மன்னிக்கும்படி, நான் நீதிமானாய் மாறும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக அவர் அறையப்பட்டார், சிலுவையில் எனக்காக காயப்பட்டார், சிலுவையில் எனக்காக அவமானப்பட்டார், சிலுவையில் எனக்காக அவர் இரத்தம் சிந்தி அவர் மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பரிபூர்ணமாக விசுவாசிக்க வேண்டும். உங்க கண்களுக்கு முன்பதாக நான் பேசுகிற அந்த நேரத்தில் அந்த காரியத்தை நீங்க கொண்டு வாங்க. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன். நீர் எனக்காகவே இந்த பூமிக்கு நீர் வந்தீர். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய மூதாதையார் முன்னோர்கள் செய்த அந்த சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அவர்கள் அறியாமல் செய்த அத்தனை பாவ கட்டுகளிலும் அவர்கள் அறியாமல் செய்த அத்தனை பாவ சாபங்களும் என்னை பின்தொடரும் என்று சொன்னால், சிலுவையில இயேசு எனக்காக அவர் பலியானார். எதற்காக? என் சாபங்களை முறிக்கும்படிக்கு.
இதை நீங்கள் இருதயத்தில் ஆழமா விசுவாசிங்க. இந்த இயேசுவை விசுவாசிங்க. இயேசுதான் என் ரட்சகர். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், மரித்தோரிடத்திலிருந்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் அவர் பிதாவின் வலது வாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிறார். ஆக என்னை அவர் கைவிடார். எனக்காக அவர் தான் சிந்தின இரத்தத்தை பிதாவிடத்தில் காண்பித்து அவர் எனக்காக இப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை மீட்கும்படி, என்னை ரட்சிக்கும்படி, என்னை விடுதலையாக்கும்படி வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவரை நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்து இயேசுவை நான் நம்புவேன் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் முதலாவது உங்களுக்குள் வேண்டும். பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிங்க. உங்களுடைய நீங்கள் இப்பொழுது இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவை குறித்த விசுவாசத்தை உங்கள் சிந்தையிலே கொண்டு வாருங்கள். இரண்டாவது பிரியமானவர்களே, உங்களையே நீங்கள் தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள். இது மிக மிக முக்கியம். பாருங்க, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டுமா? இது என்னுடைய பலன், என்னால் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை, நான் என்கிற அந்த காரியம், எனக்கு தான் எல்லாமே தெரியும், அந்த பெருமை உங்களுக்குள்ள காண, சுய நீதிமாங்க, சுயமா உள்ள நீதி, இது எல்லாத்தையும் நீங்க தூக்கி உதறி விட்டு தெய்வ சமூகத்துல நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்னால் அல்ல, நான் வாழ்ந்திருப்பது இந்த நாளிலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அது உம்மாலேயே, கிறிஸ்து இயேசுவினாலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இதை கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள். அவர் முன்னாடி அப்படியே தாழ்த்துங்க. உங்களுடைய கைகளை குமித்து நீங்க ஒருவேளை இந்த நேரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால், இருக்கிற இடத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு அவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். தரை மட்டும் உங்களை தாழ்த்துங்கள். ஏனென்றால் பெருமையுள்ளவனுக்கோ தேவனே எதிர்த்து நிற்கிறாராம், ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இப்போ உங்களுக்கு தேவை கிருபை, தேவனுடைய கிருபை உங்களுக்கு தேவைப்படுது. இந்த கிருபை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா, உங்களை நீங்கள் தாழ்த்துகிற பொழுது, தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துகிற பொழுது, அவருக்கு முன்பதாக தாழ்ந்து, அதாவது உங்க நெத்தி தரையில படுற அளவுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்திடுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உங்க தயவுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உங்க இரக்கத்தின் பேரில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என்னை முற்றிலுமாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முழுவதுமாக உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள். இப்பொழுது எத்தனை பேர் உங்களை தாழ்த்துறீங்க? இது இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியம். பிரியமானவர்களே, மூன்றாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உங்கள் பாவங்களை அறிக்கையிடுவது. பிரியமானவர்களே, உங்கள் பாவங்களை நீங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக அறிக்கையிட வேண்டும். நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு நினைவில் தேவ ஆவியானவர் கொண்டு வருவார். உங்க உள்ளத்துல நீங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களுக்கு உணர்த்துவார் என்னென்ன பாவங்கள் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுவரை நீங்க செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள். ஆமா, நீங்க செய்த மிகப்பெரிய அக்கிரமங்கள்லாம் இருக்கும், எல்லா மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, தேவ சமூகத்துல இந்த நேரத்துல அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த பாவங்கள், அது எந்த ரகசிய பாவங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும், நீங்க எதையெல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார் பாருங்க, எதெல்லாம் பாவம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் இந்த நேரத்தில் நீங்க அறிக்கையிடுங்கள். நீங்கள் மூன்றாவது செய்யக்கூடிய காரியம் இதுதான். உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய அத்தனை பாவங்களையும் நீங்கள் அறிக்கையிடுங்கள், தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான். அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் பாவத்துக்குள்ள நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், சிக்கி இருக்கலாம், தொடர்ந்து ஒரு பாவத்தை நீங்க செஞ்சு கொண்டு இருக்கலாம். அது ரகசியமான பாவங்களாக இருக்கலாம், அசுத்தமான பாவங்களாக இருக்கலாம், பிறரை வேதனைப்படுத்தக்கூடிய பாவங்களாக இருக்கலாம், பிறருடைய பொருட்களை இச்சிக்கிற பாவங்களாக இருக்கலாம். எல்லாமே பாவங்கள் தான் பாருங்க. சோ எல்லா பாவத்தையும் நீங்க எதெல்லாம் நீங்க தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள், இன்னும் உலக ரீதியான மனிதனை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்திருப்பீங்கன்னு சொன்னா,
இந்த நேரத்தில் தானே அத்தனை பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்ய யோசிக்கவே வேண்டாம். தேவ சமூகத்தில் இந்த நேரத்தில் அறிக்கை பண்ணுங்க. 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நம் பாவத்தை எல்லாம் அவர் நீக்கி நம்முடைய அநியாயங்களை அவர் நீக்குவார், நம்மளை சுத்திகரிப்பார், அதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது நம் பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிற பொழுது அதை அவர் சுத்திகரிப்பதற்கும் உங்களை விட்டு விலக்குவதற்கும், ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள இருப்பான் அப்படின்னு சொன்னா தேவனால் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு மனிதனை எது பிரிக்கிறதுன்னு சொன்னா தேவனை விட்டு அவனுடைய பாவங்கள், அவனுடைய அக்கிரமமே தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியாதபடி, அவனை விடுதலை செய்ய முடியாதபடி அவனை தடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிசாசின் போராட்டங்கள் ஏன் உங்களை விட்டு என்ன விலகலைன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாவம் மறைந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் அதை தேவ சமூகத்துக்கு முன்பதாக அறிக்கை இடாமல் நீங்க அதை என்ன செய்றீங்க, நீங்க அதை நீதியா, அது நியாயமா, அது குறித்து நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லாண்டவரை நான் அதெல்லாம் பாவம்னு சொல்ல முடியாது, அது அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு விரோதமாக இப்படி பண்ணாங்க, நான் நீதியா தான் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, ஹல்லேலூயா. எல்லா பாவங்களையும் நீங்கள் அறிக்கை இடுங்கள். உங்களை நீங்களே நீதிமானா எண்ணாதிருங்கள். அவருடைய நீதியினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக பிரியமானவர்களே, பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், விட்டு விடுவேன் என்கிற ஆழமான ஒரு அறிக்கையை தேவ சமூகத்துக்கு முன்பதாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் தேவன் பிதாக்களின் பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த நேரத்தில் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்களுக்கு தேவ ஆவியானவர் அவர் ஞாபகப்படுத்தக்கூடியவர். உங்களுக்கு என்னென்ன பாவத்தெல்லாம் அவர் ஞாபகப்படுத்துறாரோ இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்க என்ன செய்யணும், அத்தனை பாவத்தையும் இப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். பிரியமானவர்களே, 5வது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இப்பொழுது மன்னிப்பது. இது மிக மிக முக்கியம். பாருங்க, தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யணுமா, மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா. உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், உங்களை காயப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம். இப்பொழுது நீங்க என்ன செய்யணும், நீங்க பழிவாங்கும் எண்ணம், யார் மேலாவது உங்களுக்கு கசப்பு, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் இப்பொழுதே விட்டு விட வேண்டும். உங்களுக்கு யார் மேலாவது கசப்பு இருக்குன்னு சொன்னா பிரியமானவர்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே நீங்க அறிக்கை பண்ணுங்க, ஏசப்பா நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் அவர்களை மன்னிக்கிறேன். அவங்க மேல கசப்பு வச்சிருந்தேன், அவங்களை பழி வாங்கணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன், ஆனா இப்பொழுது அவர்களை நான் மன்னிக்கிறேன், எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன். என் இருதயத்தில் இந்த கசப்பை நான் எடுத்து போடுகிறேன், என் இருதயத்தை முழுவதுமாக உமக்கு தருகிறேன். என் இருதயத்தை சுத்தமாக்கும், உம்முடைய இரத்தத்தால் என் இருதயத்தை சுத்தமாக்கும். மன்னிக்க முடியாத பாவங்களை மன்னி, என் இருதயத்தில் இருக்க கசப்புகளை உங்களுடைய ரத்தத்தால கழுவு. சொல்லி பாருங்க, எல்லாருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, என் பாவங்களை நீர் மன்னியும் என்று சொல்லி பாருங்க. பிரியமானவர்களே, அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இன்னும் மாந்திரீகங்கள், குறி கேட்பது, இப்படி தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியத்தில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இந்த நேரத்தில் அவைகள் எல்லாம் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுங்கள். அவைகள் எல்லாம் உங்களிடத்திலிருந்து விலக்குங்க. பிரியமானவர்களே, மற்ற நம்பிக்கை, மற்ற மத நம்பிக்கை உங்களுக்கு காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனால் உங்களை விடுதலையாக்க முடியாது. பிசாசானவன் அந்த காரியத்தில் உங்க இருதயத்தில் ஆழமா பிடிச்சு கொள்வான். பாருங்க, ஒருவேளை நீங்க குறி கேட்கிறவங்களா இருக்கலாம், மற்ற இடத்துல போய் செய்வினைகள் செய்கிறவனாக இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, மற்ற மத நம்பிக்கையில நீங்க இன்னும் இருக்கலாம், மூட நம்பிக்கைகள் உங்களுக்கு இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டு விடுங்க. உன்னதரை மட்டும் நோக்கி பாருங்க. இது எல்லாம் விட்டு விடுறேன்னு சொல்லி பாருங்க. உங்க இருதயத்துல எல்லாம் தூக்கி போடுங்க. இப்படிப்பட்ட கிரியைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது அதை எல்லாம் என்ன செய்யுங்க, ஒதுக்கி தள்ளுங்க. விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நான் சொன்ன காரியத்தெல்லாம் நீங்க செய்திருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நில்லுங்க. இப்பொழுது ஏசப்பா என்னை மன்னித்தேனை ஏற்றுக்கொள், என்னை முழுவதுமாக விடுதலையாக்கும். நீர் விடுதலையாக்கினால் நான் விடுதலையாக்கப்படுவேன். எனக்காக நீர் சிலுவை பரியந்தம் நீர் உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. என்னை விடுவிக்கும்படி
என்னை விடுதலையாக்கும்படி இப்பொழுதும் உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் என் மேல் செயல்படட்டும் சொல்லி பாருங்க. சொல்லுங்க, உங்களுடைய ராஜ்யம் என் மேல் செயல்படட்டும். தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் மகிமை என் மேல ஊற்றப்படட்டும். இப்பொழுதே இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில், இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் தானே ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என் மேல ஊற்றுங்க. நான் விடுதலையாக ஆயத்தமா இருக்கிறேன், என்னை விடுவியும். அப்பொழுது நான் விடுதலையாவேன். நீர் விடுவிப்பீர் என்று சொன்னால் நான் விடுதலையாவேன். உடைய ரத்தம் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், என்னை அது நீதிமானாய் மாற்றட்டும். முற்றிலுமாய் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றையும் உம்மிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் நான் விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆயத்தமாக பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு என் தேவன் விடுதலையை கொடுக்க போகிறார். நீங்கள் எத்தனை பேர் இதை விசுவாசித்து இப்பொழுது நான் சொன்ன காரியத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு இதில் ஈடுபட்டு உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு உன்னதரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில் தானே என் தேவ ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கும்படி இப்பொழுதே அவர் உங்களை சூழ்ந்து கொள்வார். தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது உங்களை மூடிக்கொள்ளும். தேவ மகிமை இப்பொழுதே உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடிக்கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே எசப்பா, இப்பொழுது முழுவதுமாக என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய மாம்சம் இனி உம்முடையது, என்னுடைய ஆவி இனி உம்முடையது. எசப்பா, என்னுடைய ஆத்துமா இனி உம்முடையது. உம்மிடத்தில் முழுவதுமாக நான் என்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை விடுவியும். எனக்குள் காணப்படக்கூடிய அத்தனை இருளும் என்னை விட்டு விலகி போகட்டும். எப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தின் ஆவிகளும் என்னை விட்டு விலகட்டும். எப்படிப்பட்ட விபச்சார பாவங்களும் என்னை விட்டு விலகட்டும். நான் எப்படிப்பட்ட கட்டுகளிலே சிக்கியிருப்பேன் என்று சொன்னாலும் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். சொல்லுங்க, எந்தெந்த காரியத்தில் நான் பிசாசோடு இணைந்திருக்கிறோம், நான் பிசாசோடு பண்ணின உடன்படிக்கை, அவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கை எல்லாம் இப்பொழுது உடைக்கப்பட்டு போகட்டும். நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும். என் அக்கிரமங்கள் எல்லாம் இப்பொழுது மன்னிக்கப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் இப்பொழுது என்னை கழுவட்டும். சொல்லுங்க, இயேசுவே, நீர் என்னை கழுவுவீர் என்று சொன்னால் நான் இப்பொழுது கழுவப்படுவேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் என்னை கழுவட்டும். என்னை வேதனைப்படுத்துகிற பிசாசுகள், என்னை தொடர்ந்து வரும் சாபங்கள், என்னை தொடர்ந்து பிடிக்கிற இந்த அசுத்த ஆவிகள், என்னை விடாது என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிற அத்தனை இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள், வான மண்டலங்களிலிருந்து செயல்படுகிற பொல்லாத பிசாசின் இந்த சேனைகள் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும். அப்பா, உன்னுடைய முகத்தின் பிரகாசமான வெளிச்சத்தை என் மேல் வீச பண்ணுவீராக. அந்த பிரகாசமான வெளிச்சம் என் மேல் வீசட்டும். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி என் ஆண்டவராக இயேசு நீங்க சுவாமி. இப்பொழுதே என்னை விடுவியும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஜெபியுங்கள். உங்கள் வாயினால் அறிக்கை எடுங்க. உங்க வாயினால் அறிக்கை எடுங்க. சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உச்சரிங்கள். இயேசு சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது நீங்க உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்களுக்குள் ஒரு உறுதி கொள்ளுங்க. ஏசப்பா, என் பாவங்களை நீர் மன்னித்து விட்டீர், என் அக்கிரமங்களை மன்னித்து விட்டீர். இப்பொழுது நான் செய்த இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர். என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் சாபங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் என்னை விட்டு விலக்குகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆக இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசுகள் என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அருவருப்பின் ஆவிகள் என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்த ஆவிகள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த அந்தகார கிரியைகள், இந்த இருள் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லி பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களை சுற்றிலும் தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். என் கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை நிச்சயமாக அது தொடும். தேவ மகிமை உங்கள் மேல் அது அசைவாடும். என் தேவ ஆவியானவர் இப்பொழுது பரிசுத்தமுள்ள அந்த வல்லமையோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அக்கினியினால உங்களை அவர் விடுதலையாக்குவார். உங்க மேல காணக்கூடிய கட்டுகள் எல்லாம் உங்களை விட்டு அவிழ்க்கப்படும். உங்களை சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள் உங்களை விட்டு விலகும். சாபங்கள் உங்களை விட்டு விலகும். அந்த சாபத்தின் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்னோடு கூட சேர்ந்து வாய்களை திறந்து ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை எடுங்க. இயேசுவே என்னை மீட்டுறோம் என்று சொல்லி பாருங்க. இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இந்த நேரத்தில் இருக்கிறீர் என்று சொல்லி பாருங்க. இப்பொழுது என் தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து இருக்கிறது.
தேவ மகிமை உங்களை சூழ்ந்து நிற்கிறது. தேவ வல்லமை பொழுது உங்களை சூழ்ந்து நிற்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை முற்றிலுமாக ஆட்கொள்கிறது. தேவ பிரசன்னம் இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலே அது உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தெய்வீக மகிமை உங்க மேல இறங்குகிறது. நீங்கள் கண்களை மூடி இந்த நேரத்தில் உன்னதரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். இந்த பொல்லாத ஹல்லேலூயா இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எந்தெந்த தொடர்புகள் எனக்கும் பாதாளத்துக்கும் இருக்கிறதோ அத்தனை தொடர்புகளும் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, இயேசுவே நான் முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளை. என்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நான் உண்மையே நான் நேசிப்பேன். நீர்தான் என் தெய்வம் என்று சொல்லுங்க. நீர்தான் என் ரட்சகர், நீர்தான் என் மீட்பர், நீர்தான் என் நம்பிக்கை நாயகன். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் இப்பொழுது முழுவதுமாக நான் விடுதலையாக்கப்படுகிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை முற்றிலுமாக இடத்துல அர்ப்பணிக்கிறேன். என்னை விட்டு அத்தனை பிசாசுகள் விலகட்டும் என்று சொல்லுங்க. அத்தனை பிசாசுகள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுதே உங்களை விட்டு அத்தனை பிசாசுகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கைகளை உங்கள் தலையின் மேல வையுங்க. இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மேல இறங்கட்டும். தேவ அபிஷேகம் இறங்கட்டும். சொல்லி பாருங்க, ஆண்டவரே ஒரு அபிஷேகம் என்னை தொடட்டும். விடுதலையாக்கும் கரம் என் மேல் வைக்கப்படட்டும். அப்பா, இது என்னுடைய கரம் அல்ல, என் கிறிஸ்து இயேசுவின் கரம். ஹல்லேலூயா. என்னை நீர் விடுதலையாக்கும், நான் விடுதலை ஆவேன். அப்பா ஏசப்பா, உங்க நாமத்துல பிசாசுகள் விலகி போகும். என்னை அலைக்கழிக்கிற அத்தனை பிசாசுகளும் என்னை விட்டு இப்பொழுது விலகுகிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கைப்படுங்க. இப்பொழுது உங்களை விட்டு பிசாசுகள் விலகும். இருள் உங்களை விட்டு விலகும். விடுதலை உங்களுக்கு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். பிசாசுகள் உங்களை அலைக்கழிக்கும். உங்கள் சரீரத்திலிருந்து வெளியே போவதை நீங்க உணர்வீங்க. அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் சிந்தையை விட்டு, உங்கள் இருதயத்தை விட்டு, உங்கள் அடி வயிற்றிலிருந்து அசுத்த ஆவிகள் வெளியேறும். உங்கள் சரீர உறுப்புகள் இருந்து ஒவ்வொரு அசுத்த ஆவிகளும் உங்களை பிடித்த பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். உங்களை தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினால். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நீங்கள் பண்ண அறிக்கை ஜெபம், உங்கள் விசுவாசம் இப்பொழுது உங்களை விடுதலையாக்கும். என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நில்லுங்க. நான் விடுதலை ஆவேன் எசப்பா, நான் பூரணமாக விடுதலை ஆவேன். உங்க ரத்தம் என்னை கழுவும், உடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், என்னை விடுதலையாக்கும். நான் விடுதலை ஆவேன் இயேசுவே. நான் உங்க மேல விசுவாசிக்கிறேன். முழு நம்பிக்கை உங்க மேல வைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் விடுதலை ஆவேன். நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அறிக்கை பண்ணுங்க. உங்கள் பாவங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருங்க. அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது பிசாசுகள் ஓடும். நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என்னை அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசை என்னை விட்டு விலகு. சொல்லி பாருங்க. இந்த நேரத்துல என்னை விட்டு விலகு பொல்லாத பிசாசே, என்னை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, இருளின் ஆதிக்கங்கள் என்னை விட்டு விலகட்டும். சாப கட்டுகள் என்னை விட்டு விலகட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லி பாருங்க. என்னை வேதனைப்படுத்துகிற பிசாசுகள் என்னை விட்டு விலகட்டும். என்னை தூங்க விடாதபடி என்னை பயன்படுத்துகிற பிசாசுகள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லுங்க. தலைமுறை பாவ சாபங்கள், சாப பிசாசுகள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. எல்லா அசுத்த கிரிகளும் உங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு அது பெருமையை கொடுத்திருக்கலாம். அந்த பிசாசு பெருமையின் பிசாசா உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சில பிசாசுகள் உங்களுக்குள்ள இருந்து சண்டை போட்டு கொண்டு இருக்கிற பிசாசா இருக்கும். ஒரு சில பிசாசு உங்களையே நீ மரிச்சது, நீ உயிரோட இருக்கக்கூடாது, நீ செத்து போயின்னு சொல்லக்கூடிய உங்க காதுகளை பேசக்கூடிய பிசாசா இருக்கும். உங்க இருதயத்தை கலங்கடிக்கக்கூடிய பிசாசுகளாக இருக்கலாம். இச்சையை தூண்டக்கூடிய பிசாசுகளாக இருக்கலாம். அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய பிசாசுகளாக இருக்கலாம். உங்களை வாழ விடாதபடி உங்களை கெடுக்கிற பிசாசுகளாக இருக்கலாம். உங்கள் சரீரத்தில் வியாதியை பலவீனத்தை கொடுத்து உங்களை மந்தமான இருதயத்தை கொடுத்து உங்களை சோர்வடையக்கூடிய பிசாசுகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பிசாசுகளாக இருந்தாலும் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில், கிறிஸ்து இயேசுவால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாய் ஊழியக்காரனாய் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இதை யாரெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது யாரெல்லாம் விடுதலைக்காக ஆயத்தமாக இருக்கிறார்களோ, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பாவங்களை மறைக்காமல் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி இருக்கிறார்களோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். பொல்லாத ஆவியை போவடியே, பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியே, சபிக்கப்பட்ட ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே, அத்தனை அசுத்த ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். பிசாசே, உன் கிரியைகள் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் அறிக்கை செய்த, விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபித்த, நான் சொன்ன வார்த்தைகளையும் கீழ்பட்டு, கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்பட்டு அவருடைய கற்பனையை கை கொள்வேன் என்று சொல்லி அறிக்கையிட்ட யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட பிசாசுகளும் எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் இந்த வார்த்தை கேட்கிற பொழுது முற்றிலுமாக பிள்ளைகளை விட்டு
விலகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். விலகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அவுட், அவுட். பிள்ளைகள் சரீரத்தை விட்டு விலகு. பிள்ளைகள் சரீரத்தை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அத்தனை பொல்லாத ஆவிகளும் சாப கட்டுகளும் பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாக விலக கடவுள். விடுதலை கட்ட விழுக்கிறேன். பொல்லாத ஆவிகளை உன் கைகளை பிள்ளை மேலிருந்து எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும். என் தேவ ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் ஒரு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னதமான தேவனை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ இப்பொழுது ஒரு தெய்வீக பிரசனம், தேவ மகிமை, தேவ வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது வீசட்டும். எஸ், ஹல்லேலூயா. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. விசுவாசத்தோடு ஜெபித்த உங்களுக்கு விடுதலை இந்த நேரத்தில் உண்டு. எப்படிப்பட்ட போராட்டங்களும் எப்படிப்பட்ட சாப கட்டுகளும் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை, பரிபூர்ண விடுதலை. உன்னதமான இந்த கிறிஸ்து இயேசுவின் நம்பிக்கை கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஒருவேளை உங்க சரீரத்தில் அது அலைக்கழிக்கும் சொன்னா எந்த இடத்துல அது வேதனை கொடுக்கிறதோ, ஒருவேளை உங்களுக்கு தலையில வலியை கொடுக்கலாம், அந்த இடத்துல கையை வைங்க. ஒருவேளை உங்க வயிற்று பகுதியில் அது ஊறுகிறது போலையோ ஏதோ இருக்கிறது போல தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு அசௌகரியமாக உங்களுக்கு தெரியும் சொன்னா இப்போ அந்த இடத்துல கைகளை வைங்க. எந்த இடத்துல வலிகள் இருக்கிற வேதனை இருக்கு அந்த இடத்துல கைகளை வைங்க. ஹல்லேலூயா. உங்க ஷோல்டர்ல கைகளை வைங்க. ஒருவேளை ஷோல்டர்ல வலிக்கலாம், அல்லது தொண்டை பகுதியில் ஒரு சில இருக்கு பிசாசோட கிரிகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற அந்த இடத்துல கைகளை வைங்க. இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். எந்த இடத்துல பிசாசுகள் மறைந்து இருக்கிறது, ஒளிந்து இருக்கிறது, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகல பிசாசுகள் வெளியேறட்டும். Out the mighty name of Jesus Christ of Nazareth. இதை பார்க்கிற பொழுதே பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத பிசாசுகள் சரீரத்தை விட்டு விலகுவதாக, சரீரத்தை விட்டு விலகுவதாக. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுதான் ரட்சகர் என்று அறிக்கை பண்ணி விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறார்களோ, விடுதலைக்காக கிறிஸ்து இயேசுவின் நம்பிக்கையோடு கூட இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை, அந்த குடும்பத்திற்கு விடுதலை. அத்தனை சாபங்களும் விலகி போகட்டும். அத்தனை தரித்திரத்தின் ஆவிகளும் விலகி போகட்டும். வியாதியின் பலவீனத்தை கொடுக்கிற அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும். தலைமுறை சாபங்கள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். பரிபூர்ண விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அற்புதமான விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்ட உங்க வாழ்க்கையில நீங்கள் விடுதலை ஆயிருப்பீங்க. நீங்க விடுதலை ஆயிருப்பீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசு உங்களை விடுதலை ஆக்கினார். தைரியமாக இருங்க. என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும். அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. இனி பழைய பாவ வாழ்க்கைக்கு நீங்க போக மாட்டேங்கிற உறுதியில இருங்க. இயேசுதான் என் ரட்சகர், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் நம்பிக்கை நாயகன் என்று சொல்லி முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்று உமக்கே சொந்தம் அப்பா. படைத்தவருக்கு சொந்தம். உமக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தி நான் உடைய பிள்ளை. நீ ரத்தம் சிந்தி என்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். இனி நான் பயப்பட மாட்டேன். இனி நான் பயப்பட மாட்டேன். எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிட முடியாது. காரணம், கிறிஸ்து இயேசு எனக்கு ஜீவன். என்னுடைய சரீரம் சொல்லுங்க பிரியமானவர்களே, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஆலயம் என்று சொல்லுங்க. நான் இனி முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவர் என்னை முற்றிலுமாக ஆளுகை செய்வாராக. சொல்லி பாருங்க, என் தேவ ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதாமே உங்களை பூரணமாக விடுதலையாக்கி அற்புதமான ஒரு சாட்சியாக உங்களை நிறுத்துவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.